ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். டெய்லி இதை வந்து ஃபாலோ பண்ணி நானும் வந்து இந்த மாதிரி வெளியே நல்ல இயற்கையான இடங்கள்ல நிறைய வயல்வெளி தான் எங்க ஊரெல்லாம். அதெல்லாம் விட்டுட்டு ரூமுக்குள்ளேயே உட்காந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி இடங்கள்ல போட்டதான் உங்களுக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் நிறைய ஷார்ட்ஸ் இனிமே வரும் என்னோட வீடியோல. ஏன்னா ஆஃப்டர்நூன் டைம் ஆயிடுது இல்லையா, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர வெயில் வந்துடுது. வெயில்ல வெளியே தோட்டத்துல எல்லாம் வயலெல்லாம் போய் எடுக்க முடியல. இந்த டைமும் இந்த லைவ் வந்துருவேன். 2:30க்கு லைவ் வந்தேன்னா 4 மணிக்கு பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. அதுக்கப்புறம் போனா இருட்டா இருக்கும். பொண்ணு ஸ்கூல்ல வந்ததும் அவளுக்கு ஸ்நாக்ஸ் அது இதெல்லாம் கொடுத்து அதுக்கு கரெக்டா இருக்கும் டைமு. ஸோ வயல்வெளியெல்லாம் ஒரு நாளைக்கு போய் எடுக்கணும். அங்கெல்லாம் இன்னுமே சூப்பரா இருக்கும். எங்க ஊரை சுத்தி எல்லா இடமும் வயல்வெளி நிறைய கிடக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ளேயே உட்காந்து இத்தனை நாளும் போட்டுட்டு இருந்திருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ரூமுக்குள்ள உட்காந்து ஷார்ட்ஸ் போடுறேனே, இது என்ன நல்லாவா இருக்கும், திரும்ப திரும்ப ஒரே இடத்துல உட்காந்து உட்காந்து போடுறேன்ட்டு பொசிஷன் மாத்தி அப்படி நிக்கிறது இப்படி நிக்கிறது, சேர்ல உட்காந்து போடுறது, இந்த திசையில நிக்கிறது அந்த திசையில உட்காந்து மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தேன். இப்போ இண்டையில இருந்து ஆரம்பிச்சிருக்கேன்னு பரவாயில்ல. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி போகுது, நல்லா வியூஸ் போகுதா அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு இன்னும் வந்து நம்மளோட லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி போட்டு பார்ப்போம். எது நமக்கு பெட்டரா ஷூட் ஆகுது அப்படின்ட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம போட ஆரம்பிக்கலாம். லைவ் வந்து இங்கதான் ஓகே இடம். வேறு ரொம்ப தூரம்லாம் இல்லை, பின்னாடியே இந்த ஒரு 4 அடி எடுத்து வச்சா என்னோட வீடு இங்கதான் இருக்கு. இங்க வந்து போடாம இத்தனை நாளும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்ததுதான். இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன் இல்லையா சேனல் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்து மாமா இருந்தாரு. அவரை வச்சு இந்த தோட்டத்துல ஒரு இன்டர்வியூ எடுக்கணும், அவர்கிட்ட நிறைய கேட்கணும் இந்த தோட்டத்தை பத்தி எல்லாம் அப்படின்ட்டு நிறைய இப்படிதான் நினைச்சு. இது மட்டும் இல்ல, நிறைய நினைக்கிறது ஒன்றுமே செய்யறது இல்லை. அப்படியே நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப மாமா இல்லை, அவரு இறந்துட்டாரு. ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரரே அவர் தான், இந்த தோட்டத்தை உருவாக்கினதே அவர் தான். அவரு அதுதான் எனக்கு ரொம்ப கவலை. இந்த சேனல்ல அவரை வச்சு ஒரு வீடியோ எடுக்கலையே. அவர்கிட்ட சொல்லிட்டேன் வீடியோ எடுக்கிறேன்ட்டு. அவரும் ஓகே நான் எப்போ வேணாலும் ரெடி வா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ என்கிட்ட நல்ல ஒரு இதெல்லாம் ஸ்டாண்ட் இல்லை, மைக் இல்லை, வெறும் ஒரு ஃபோன் தான் இருந்துச்சு. சரி ஃபோனை வச்சுக்கிட்டே நான் மட்டும் என்னை தனியே எடுத்துட்டு இருந்தேன். அவருக்கு முன்ட்டா ஒரு மைக் வேணும், ஸ்டாண்ட் வேணும், அதையும் கூட வாங்கலை. இப்போ எடுப்போம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அவர் இல்லை. இப்போ காலம் வந்து எதையுமே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு டைம் கொடுக்காது இல்லையா, அந்த மாதிரி அவர் எடுத்துட்டு போயிடுச்சு. இந்த தோட்டத்தை உருவாக்கினது அவர் தான். இந்த இடத்தெல்லாம் முன்னாடி வெறும் தரையா, கட்டான் தரையா, ரொம்ப மோசமான ஒரு இடங்களா இருந்துச்சு. இதை ஃபுல்லா உருவாக்கினது எங்க மாமா தான். நாங்க வந்து இங்க 34 வருஷமா ஆச்சு. இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப காடு, ஒரு ரூம் எங்களுக்கு கட்டி தந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இதெல்லாம் பாலைவனம் ஆக்கினதே நாங்க தான். அங்கங்க மரங்கள் வச்சு எல்லாமே பண்ணது நாங்க தான். இதுலயே மாமா இந்த ஊருக்குள்ளேயே இந்த முகாம்ல நாங்க கேம்ப்ல இருக்கோம் இல்லையா, இந்த கேம்புக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு சோலைவனம் பாலைவனம்ன்றது என் மாமா உருவாக்கினது மட்டும்தான். அவர் இப்ப பார்த்து கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த தோட்டத்துக்குள்ளேயே தான் இருப்பார். காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு வரைக்கும் தோட்டத்துக்குள்ள வேலை செஞ்சு கொண்டே இருப்பாரு. என்னோட கிச்சன் அங்கதான் 4 அடி தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா என்னோட வீடு. கிச்சனுக்குள்ள இருந்து பார்த்தா அவர் வேலை செய்யறது எல்லாமே தெரியும். அதான் அவரை தான் மிஸ் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இதில இருந்து இந்த வீடியோ காலில் எடுக்க வந்ததுமே நினைச்சேன், சரி ஓகே எங்கேயோ இருந்து பார்த்து கொண்டு இருப்பார். அவர் நம்ம வீடியோல நம்ம சேனல்ல அவர்கிட்ட வீடியோ ஒண்ணுமே இல்லைன்றது தான் ஒரு கஷ்டம், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருப்பார், இந்த லைவ்லயும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கட்டும், பார்க்கட்டும். நீங்களும் என்னோட பாருங்க இந்த சேனலை லைவா. ஒரு குயில் தான் கூவிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்படியே அமைதியா இருக்கு, மரங்கள் கூட ஆடல, ஒரு சின்ன காத்த கூட காணல. இந்த மாதிரி இடத்தெல்லாம் நாங்க உருவாக்கினதுக்கு அப்புறம் நாங்க 34 வருஷமாச்சு இந்த ஊருக்கு வந்து, இந்த இடத்துக்கு வந்து ஸ்ரீலங்கால இருந்து இந்த இடத்துல வந்து இருந்து உருவாக்கினோம். இப்போ வேற இடத்துக்கு கூட்டிட்டு போய் போடுறேன்னு சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே. யாருக்குமே போக மனசே இல்லை. ஆனா எங்களுக்கு வேற இடத்துல வீடு கட்டி கொண்டிருக்காங்க. அது வந்து இதையும் விட கல்லு, பாறை, மலை, குன்றில் தான். அதுக்கு இடத்துக்கு பேரே செங்குட்டான் குன்றில்னா பாருங்க. அந்த மாதிரி இடத்துல திரும்ப எங்களை கொண்டு போய் போடுறதுக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் மனசு இல்லை. இந்த மாதிரி உருவாக்கின இடத்த விட்டுட்டு போறதுக்கு யாருக்கு மனசு வரும், நீங்களே சொல்லுங்க. ஸோ அது மட்டும்தான் ஒரு வருத்தமா இருக்கு கண்டிப்பா. ஆனா அங்கேயும் போயிட்டு நம்ம வந்து சும்மா இருக்க பொருள் இந்த உருவாக்கிடுவோம். ஆனா அங்கேயும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருக்குமே. என்னடா அகதிகள்ன்ற வாழ்க்கை தொடர்ந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு.
அகதி